ஹலோ. ஸோ காம்ப்ளிமெண்ட்ஸை பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். சின்ன வீடியோ தான். சின்னதுன்னு சொல்கிறேன், எப்போ பேசி முடிக்கன்னு தெரியல. காம்ப்ளிமெண்ட்ஸ். நான் இந்தியாவில் இருந்த வரைக்கும் காம்ப்ளிமெண்ட்ஸோட எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மி. பேக் ஹோம் இந்தியாவில் வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸு கொடுக்க மாட்டோம், கிடைச்சதும் இல்லை. மோஸ்ட்லி காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து சினி ஸ்டார்ஸ்க்கு தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம அவங்கள பற்றி தான் அதிகமாக பேசுவோம். கூட இருக்கிறவங்க, கூட படிக்கிறவங்க, ஸ்கூல்ல இருந்து யாருமே சொல்லி தந்ததில்ல. ஒருத்தங்கள பாராட்டணும், ஒருத்தங்களுக்கு அ ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸை வந்து மேபி சொல்வோமா இருக்கும். பட் அங்கே கூட நான் படிக்கிற இடத்துல ஸ்கூல்ஸு, காலேஜு, ஒர்க்கு எங்கேயுமே காம்ப்ளிமெண்ட்ஸ் நான் வந்து பார்த்ததே இல்ல. ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒண்ணு. நான் வந்து யூகே வந்து படிச்சது வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ். வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பார்ட் வந்து காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கும் ஒரு கரேஜ் வேணும். காம்ப்ளிமெண்ட்ஸு ஏத்துக்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும். ஏன்னா, அ இந்தியால வந்து நம்ம எதுவும் பேசுறதுக்கே யோசிப்போம் மெயினா காம்ப்ளிமெண்ட்ஸ்ல. ஸோ நான் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸை பத்தி இதில பேசலான்னு நெனச்சேன். என்னோட தாட்ஸ வந்து இது வழியா ஷேர் பண்ணிக்கலான்னு நெனச்சேன். என்ன புடிச்ச என்ன பார்க்குற வியூவர்ஸ்க்கு அத ஷேர் பண்ணலான்னு நெனச்சேன். ஸோ எனக்கு நடந்ததே சொல்றேன். ரீசெண்டா வேலைக்கு போனேன். வேலைக்கு போம்போது காலையில போனேன். போய் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஏன்னா நான் போற வழி வந்து மெயின் ரோட். ஸோ எல்லாருமே எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க வந்து மெயின் ரோடு. அந்த அந்த வழியா ஸோ அத கிராஸ் பண்ணி போறனால நம்மள டெய்லி நெறைய பேர் பார்க்கலாம். போய் நான் காலைல 8:00 ஜாயின் பண்ணி ஒரு 8:30 ஆனப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வராங்க. வந்து என்கிட்ட சொன்னாங்க, "அ நீ இன்னைக்கு காலையில ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தத பார்த்தேன். உன்னோட ட்ரெஸ்ஸிங் வந்து நல்லா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்து தேங்க் யூ. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஸோ ஒருத்தவங்க வந்து அப்படி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் வந்து சிம்பிளா தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தேன் ஈவன் தோ பட் தெரில அவங்களுக்கு வந்து நல்லா பட்டுச்சு. ஸோ முந்தின நாள் கூட நான் ஒரு ட்ரெஸ் போட்டு போகும்போது என்னோட கொலீக்ஸ் வந்து ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படி சொல்லி சொன்னாங்க. மெயினா ஏன் நான் சொல்றேன்னா, இந்தியன்ஸ் வந்து நான் இப்போ எப்படின்னு தெரியல. பட் நான் பொதுவா காம்ப்ளிமெண்ட்ஸ் நெறைய குடுத்ததில்ல. எனக்கு யாரும் சொல்லி தந்ததும் இல்ல. காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுக்கணுங்கிறது. அ காம்ப்ளிமெண்ட்ஸ் மேபி நான் ஒரு டான்ஸ் வாங்கி ஒரு அவார்டு ஒரு டான்ஸ் ஆடி நான் ஒரு ப்ரைஸ் வாங்குறேன். அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க, "நல்லா பண்ணியிருக்க." ஆனா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அம் இந்த மாதிரி ஒர்க் போகும்போது காலைல 8:30க்கு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, எனக்கு நான் 6:00 வரைக்கும் எனக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ள இருந்துச்சு. அது என் மைண்ட்லயே இருந்துச்சு. ஓகே. அது வந்து என்னோட அ ஒர்க் பண்றதுக்கு எனர்ஜி குடுக்கவும் செஞ்சது. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இத வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே பயன்படுத்தலாமே! அப்படின்னு நான் நெனச்சேன். இங்க வந்து மாத்தி, மாத்தி காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப நெறைய பேர் நெனைப்பாங்க, ஓகே மேபி சும்மா டைம் பாஸ்க்கு பண்றாங்க. இல்ல அப்படி நம்ம ஊர்ல அதிகமா கேலி பண்ணுவாங்க. அது ஹர்ட் ஆகும். எல்லாருமே சிரிச்சாலுமே சிலவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போய் யோசிக்கும்போது, ஐயோ! இப்படி சொல்லிட்டாங்களே! இனிமே நம்ம இப்படி இருக்கக்கூடாதேன்னு நெனைப்போம். ஆனா, ஒருத்தங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, பாசிட்டிவா பண்ணும்போது, அத வந்து அவங்க ஒர்க்லயும் சரி, அவங்க வீட்டுக்கு போகவும் சரி, இப்போ ஒருத்தங்க எந்த விதமா வேலைக்கு போறாங்கன்னு தெரியல. வீட்லயே சரி, நமக்கு வந்து டெய்லியுமே சந்தோஷமா இருக்க மாட்டோம். கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். ஸோ, ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்க அவங்கள நமக்கு பிடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ, அ நம் ஆனா அவங்க ஒரு நல்ல காரியம் பண்றாங்க. உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா, முகத்த பார்த்து சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் உணர்ந்தேன். ஸோ நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து 3 வருஷத்துல நான் நெறைய மாறியிருக்கேன். எப்படி ஒருத்தங்ககிட்ட பிஹேவ் பண்ணுங்கிறதுல. லைக் எஸ்பெஷலி நான் வேலை பார்க்குற இடத்துல. நம்மகிட்ட நல்லா இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட எப்படி? சொல்றதுல தப்பே இல்லையே! நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்ல. அப்படி சொல்லி பாருங்க. அவங்களுக்கும் நல்லாருக்கும், சொல்ற உங்களுக்கும் நல்லாருக்கும். நீங்க 4 பேருக்கு சொன்னா தான் 2 பேர் திருப்பி சொல்லுவாங்க. நம்ம எதுவுமே சொல்லாம நமக்கு எதுவுமே திருப்பி வராது. ஸோ நம்ம ஒருத்தங்க 2 பேர சொன்னா, இன்னும் 2 பேர் நம்மள சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ்
எனர்ஜி, கேலி, கிண்டல், பொறாமை இதெல்லாம் இருந்தா நம்ம சக்ஸஸ் ஆக மாட்டோம். நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா, நம்ம பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ள தான் இருக்கணும். சக்ஸஸ் ஆறோமோ இல்லையோ, பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ள வாங்க. உங்களுக்கு தூக்கம் நிம்மதியா வரும். ஸோ என்னோட என்னோட ஒரு சின்ன அ இத ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ இத பத்தி உங்களோட வியூ என்ன? காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்க இப்படி நெனச்சிருக்கீங்களா? ஹையா நெனச்சிருக்கீங்களா? ஓகே. அ சும்மா யாரும் காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு ஒருத்தங்கள பிடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ, அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நல்லதா பண்ணா, நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுங்க. திட்ட வேண்டிய இடத்துல திட்ட வேண்டியது தான். ஆனா, அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இடத்துல அப்ரிஷியேட் பண்ணா, அது அவங்கள ரொம்ப மாத்தும். அவங்க மூடு எவ்ளோ பேட் மூடா இருந்தாலும், நம்ம ஒரு சின்ன அப்ரிசியேஷன்ல, இல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்ல இந்த அது அவங்க நாளையே மாத்தும். அந்த வீக்கே நல்லா போகும். அப்படி டெய்லி டெய்லி பண்ணா நெறைய பேர் சந்தோஷமாவாங்க. ஸோ, அத தான் நான் ஷேர் பண்ணலாம்னு நெனச்சேன். ஸோ தேங்க் யூ.